நிறைய யூடியூபர்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையே அடுத்து என்ன கண்டென்ட் போடுறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தெரியாம இருக்கிறது தாங்க. ஸோ கண்டென்ட் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருவாங்க, அதில் ஒரு 2-3 வீடியோஸ் போட்டுருவாங்க. ஆனால் அடுத்து என்ன கண்டென்ட்ல எப்படி வீடியோ போடணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இதுதான் நிறைய யூடியூபர்களுக்கு இருக்கிற பிரச்சனை. இந்த ஒரு பிரச்சனையை பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாருமே ஈஸியாக அந்த சால்வ் பண்ணுறாங்க. அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஈஸியாக எப்படி அடுத்த ஒரு வீடியோக்கு நம்ம கண்டென்ட் எடுக்கலாங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் ஒய்டி ஸ்டுடியோக்குள்ளே போய்க்கோங்க. அதில் லாஸ்ட்டாக ட்ரெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே டாப் சர்ச்சடுன்னு இருக்கும், அதுக்கு சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய டாபிக்ஸ் இருக்கும். ஸோ அந்த டாபிக்ஸில் தான் உங்களுடைய ஆடியன்ஸ் இப்போ லாஸ்ட்டாக நிறைய யூடியூப்பில் சர்ச் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த டாபிக்ஸில் ரிலவெண்ட்டாக நீங்கள் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல வியூஸ் வரும். ஃப்ரெண்ட்ஸ், உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய ஒய்டி ஸ்டுடியோவையே ஓப்பன் பண்ணி அது எப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அனலிட்டிக்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் லாஸ்ட்டாக ட்ரெண்ட்ஸ்ன்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடில் நிறையா இருக்கும் பாருங்கள், அந்த ஷோ ஆகுது பாருங்கள். இதெல்லாம் தான் இந்த டாப் சர்ச்சஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் தான் உங்களுடைய சேனல் ஆடியன்ஸ் நிறையா யூடியூப்பில் சர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் நீங்கள் வீடியோஸ் மேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல வியூஸ் போகும். சேம் டைம் இனி உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ போடணுங்கிற அந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இதில் இருக்கிற டாப்பிக்லேயே நீங்கள் வீடியோஸ் போட்டால் நல்ல வியூஸும் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய சேனல் ஆடியன்ஸ், அதாவது நீங்கள் எப்படியெல்லாம் யூடியூப்பில் சர்ச் பண்ணியிருக்கீங்கன்னா ஹவு டு இன்க்ரீஸ் வியூஸு, ஹவு டு கம்ப்ளீட் மானிட்டைசேஷன், இந்த மாதிரி சர்ச் பண்ணியிருக்கீங்கன்ட்டு இந்த இதில் ரேங்கிங்கில் வருது. இப்போ இது ரிலவெண்ட்டாக நான் வீடியோஸ் மேக் பண்ணி போட்டால் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி உங்கள் ஆடியன்ஸ் உங்கள் கண்டென்ட்டை எந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணியிருக்காங்களோ அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல வியூஸ் கிடைக்கும். இப்போ அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் டாபிக்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் நீங்கள் வேறு எந்த டாப்பிக்கை வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சேனல் சார்ந்தே சர்ச் பண்ணுறேன், ஹவு டு இன்க்ரீஸ் வியூஸ் ஆன் யூடியூப் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டாப்பிக்கில் என்னுடைய ஆடியன்ஸான நீங்கள் நல்ல இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்ட்டு இதில் தெரிஞ்சிருச்சு. ஸோ இது மூலிமா நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் கிரியேட் பண்ண நல்ல வியூஸ் கிடைக்கும். ஏன்னா என்னுடைய ஆடியன்ஸுக்கு இந்த டாபிக் ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு நான் இது மூலிமா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெலவெண்ட்டாக வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.